ரியாவை தேட வேண்டாம். ஊர்கோடியில் இருக்கும் பாழடைந்த பங்களாவில் சந்திக்கவும். ஹலோ மிஸ்டர் அலெக்ஸ், ஜன்னல் வழியா கொஞ்சம் கீழே பாருங்க. அந்த கார் பார்க்கல, DMP 1959 ஒரு ஒயிட் அம்பாசிடர் இருக்குதுல்ல, அந்த கார்ல ஏறதுக்காக உன் கூட வேலை பார்க்கிற ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பாரு. பாவம், அவர் ஆயுசு கொஞ்ச நேரம் தான். கார்ல பாம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்து. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. வண்டியை என்ன அலெக்ஸ், பாம் கரெக்டா வெடிச்சுதா? ஹலோ அலெக்ஸ், ஒரு நல்ல நண்பனா உன் கூட ஒர்க் பண்ற உயிரை காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல புருஷனா உன் பொண்டாட்டி உயிரை காப்பாற்ற முடியுமா பாரு. புரியலையா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருக்கேன். இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், கேஸ் ஸ்டவ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பொம்பளைங்க உயிரே வச்சிருப்பாங்க. அதுல எதுல ஒண்ணுல உன் பொண்டாட்டி உயிர் இருக்கு. அது எதுல எனக்கு மறந்து போச்சு. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறியா?
அப்படியே பாம்பு வச்சிருக்காங்க. இதை கண்டாத அங்கே பாரு. Three.
நடந்தது கேட்கும்பொழுது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. பாம்பு வச்சது அசோக் பிரதர்ஸ் தான் எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும் அலெக்ஸ்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு அந்த ஃபைல் வேணும். ஃபைல். ஓகே சார். அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் போது ஃபைலோட வரேன். புருஷன் வீட்டுக்கு போயாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அங்கேயும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு தெய்வ குத்தம் தான் காரணம். பிரியா, உனக்கு ஒரு நல்ல புருஷன் அமையணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நேர்த்தி கடனை முடிக்க அவரையும் அழைச்சிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வாமா. என்னங்க, தாய்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? இல்லங்க, பரவாயில்ல, நீயே சொல்லு. எனக்கு புருஷன் நல்லபடியா அமையணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களா? அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வரணும். போலாமா? அப்போ நான் நல்ல புருஷங்கிறத ஒத்துக்கிறேன். பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவன் தான் நல்ல புருஷன். உனக்காக வரேன். ஆளுக்கால பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. சௌத்ரி உயிரோட இருக்கிறதும் அந்த ஃபைலை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் உண்மைதான். கியா அசோக், ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. பார்லிமெண்ட் செஷன் வரப்போற இந்த நேரத்துல எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கேள்வி மேல கேள்வி கேட்டு கிழிச்சிருவாங்க. அதோட உங்களை நம்பி பணம் கொடுத்தோமே, அது பெரிய பணம். நீங்க கொடுத்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க ஒண்ணு சும்மா இல்ல. ராஜசேகர், என்ன சிபிஐ வந்தாங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இவர் இப்போ நம்ம பக்கம். சௌத்ரி ஃபைல் அலெக்ஸ் கையில கொடுத்தா அலெக்ஸ் ஃபைல இவர் கையில கொடுப்பான். அலெக்ஸ் இவர் கையில ஃபைல கொடுக்காம கோர்ட்ல கொடுத்தா என்ன ஆகும்? நோ நோ நோ, டோன்ட் வரி. அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம ஆளுங்க அலெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைல் கண்டிப்பா நம்ம கைக்கு வந்து சேரும். இல்ல அலெக்ஸ் குடும்பமே அழிஞ்சிடுச்சுங்கிற செய்தி வந்து சேரும். வணக்கம் சாமி. வரப்பு தகராறுல ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணிட்டான். கொலை செஞ்சது இவன் தான் நல்லா தெரியுது. ஆனா இவனை எப்படி அடிச்சு உதைச்சு கேட்டாலும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். உண்மையை தெரிஞ்சுக்கதான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். இந்த அம்மனோட சக்தி உனக்கு நல்லாவே சரி. இங்க நின்னு பொய் சொன்னா உன் வம்சமே அழிஞ்சு போயிடும். நீ கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ பயப்பட வேண்டாம். இந்த அம்மனுக்கு பயந்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க சாமி, இந்த கொலையை பண்ணது நான் தான். போலாமா? இரு பிரியா, கல்யாணமான நாள்ல இருந்து உனக்கு நான் எதுவுமே வாங்கி தரல. அதனால உனக்கு இன்னைக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அத இந்த அம்மன் சன்னதியில வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிரியா பாக்குற? உன் நகை எடுத்து உனக்கே பரிசா தரேன்னு பாக்குறியா? உனக்காக இந்த நகையை செலக்ட் பண்ணது நான் தான். அலெக்ஸ், நீங்க லவ்லி. அருண்குமார் கொலை செய்யப்பட்ட இடத்துல இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. அதனால நீதான் கொலை செஞ்சிருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன்.
இப்பவாவது உண்மையை சொல்லு. அருண்குமாரை நீதானே கொலை செஞ்ச? அருண்குமார் கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு போய் சொன்னேன். ஆனா ஏய், எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதி பார்க்கறான் தாண்டா உண்மையான ஆம்பளை. பொருளை செத்தா கூட நெஞ்சில குத்துப்பட்டு சாகணும்னு நினைக்கிற பரம்பரையில வந்தவன்டான்னா பாம் வைக்கிறது, போன்ல மிரட்டுறது, இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பார், இப்ப நினைச்சா கூட உன்னை ஒரே அடியில் அடிச்சு என்னால கொல்ல முடியும். ஆனா சட்டத்தை மதிக்கிற ஆபீசர் நான், அதை என் கையில எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ யாருங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு சட்டத்துக்கு முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கிறேன்.